வினை அடை. வினை சொற்களுக்கு அடையாக வருவதை வினை அடை என்று சொல்லுகின்றோம். ஆங்கிலத்தில் வினை அடை என்பதற்கு அட்வர்ப் என்று பெயர். ஆங்கிலத்தில் வினை அடை என்பதற்கு அட்வர்ப் என்று கூறுவர். வினை எச்ச விகுதி பெரும்பாலும் தமிழில் உ ஆகும். உ விகுதி கொண்ட வினை எச்சங்கள் வினை அடையாக வரும். மென்று, தின்றான். மெல், இத், உ. உ என்பது வினை எச்ச விகுதி. மென்று என்பது தின்றான் என்ற வினைக்கு அடையாக வந்துள்ளது. அதாவது செயல் முற்று பெறாத வினை வடிவங்கள் அனைத்துமே தொடர் அமைப்பில் வினை அடைகள் என்று நாம் குறிப்பிடலாம். வரச் சொன்னான், வர. பாடப் போனேன், பாட. வர, பாட என்பவை முற்று பெறாத வினை வடிவங்கள் என்று சொல்லலாம். தமிழை பொறுத்தவரை பெயர் சொற்கள் வியங்கோள் நிலையிலும் எழுவாய் நிலையிலும் வினை சொற்களுக்கு அடையாக வருகின்றன. மகனே செய்க, இதில் செய்க என்பது வியங்கோள் வினைமுற்று. மகன் என்பது பெயர் சொல்லாகவும் வினை அடையாகவும் வந்திருக்கிறது. மழை பொழியும், பொழியும் என்பது எதிர்கால வினைமுற்று. மழை பெயர் சொல்லாகவும் வினை அடையாகவும் வந்திருக்கிறது. துணை வினைகளும் வினைக்கு அடையாக அமையும். வந்திருந்து பார்த்தான். இருந்து என்பது துணை வினை. வந்து இருந்து பார்த்தான். பார்த்தான் என்ற முற்று வினைக்கு இந்த இருந்து என்பது வினை அடையாக வந்திருக்கின்றது. ஆக துணை வினைகள் கூட சில நேரங்களில் வினைக்கு அடையாக அமைகின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஊ விகுதி கொண்ட வினை எச்சம் வினை அடையாக வருவது போல அகர விகுதி இகர விகுதி கொண்ட வினை எஞ்சு கிளவியும் வினை அடைகளாக வரும். அகர விகுதி இகர விகுதி கொண்ட வினை எஞ்சு கிளவிகளும் அடைகளாக வினை அடைகளாக வரும். ஓடி போனான். ஓடி வினை அடை. ஓடு ஈ ஓடி. பாடச் சென்றான். பாட வினை அடை. பாடு கூட்டல் ஆ பாட. ஓடு பாட. ஓடு பாடு என்பது இ ஆ ஆக இகர விகுதியும் அகர விகுதியும் கொண்ட வினை எஞ்சு கிளவிகளும் இணை அடைகளாக வந்திருக்கின்றன. பெயர் சொற்களோடு ஆக ஆய் முதலான சொல் உருபுகள் சேர்ந்து வினை சொற்களுக்கு அடையாக வரும். விளையாட்டு ஆக, விளையாட்டாக பேசினான். ஆக என்பது வந்தது. இதில் விளையாட்டாக என்பது வினை அடை. வினையாய் போயிற்று, வினை ஆய் போயிற்று, வினையாய் போயிற்று. போயிற்று என்பதற்கு ஆய் என்பது வினை அடையாக வந்திருக்கிறது. பின் வந்தான், முன் போனான் என்பதிலே பின் முன் என்பன வினை அடைகள். இவ்வாறு வினை அடைகள் உண்டாகின்றன என்று சொல்லலாம்.